Hi, welcome to Shruthiskitchendubai, Dubai lifestyle, travel vlog, tasty recipes. Let's cook together. Happy living from my kitchen to your heart. For more interesting videos, subscribe. Welcome to short series. நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நம்ம சுண்டக்காய் பச்சடி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்ருத்திகா நல்லா விரும்பி சாப்பிடுவா. எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சுண்டக்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுண்டக்காயில் காம்பை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தண்ணியில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். சுண்டக்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் இந்த ஆயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசனைலாம் இல்லாமல் கொஞ்சம் கசப்பு இல்லாமையும் இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ஒரு அளவு நல்லா லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக லெமன் சைஸுக்கு புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் துவரம்பருப்பை ஆட் பண்ணி 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் அப்படியே இதை ஆட் பண்ணி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். துவரம்பருப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இப்போ நம்மளோட சுண்டக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இருந்தால் தான் சாதத்தில் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக இதுக்கு மேலே கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சூடான சாதத்தில் ஆட் பண்ணி சாப்பிடலாம். நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாயிரும். அதனால சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த சுண்டக்காய் பச்சடியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளோட பாடி ஹெல்த்துக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இந்த சுண்டக்காயில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். Ishq you all.